என்ன வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்கலாம்லண்ணே, எதுக்குண்ணே இங்க சேர போட சொல்லி உட்கார்ந்துருக்கீங்க? ஏன்டா, காத்தோட்டமா இருக்கட்டுமே தான் இங்க சேர போட சொல்லி உட்கார்ந்துருக்கேன். ஏன் இதுல உனக்கு என்ன பிரச்சனை? இல்லையே, எனக்கு என்னவோ நீங்க யாரையோ பாக்குறதுக்காக தான் வீட்டை விட்டுட்டு வெளியே சேர் போட சொன்ன மாதிரி இருக்கு. அதான் தெரியுமே, நீ எப்படியும் சுத்தி வளைச்சு எங்க கொண்டு வருவேன்னு. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரி சரி புரியுது, விடுங்க. இதெல்லாமா ஓப்பனா சொல்லிட்டு இருக்க முடியும்? டேய், பைத்தியக்கார மாதிரி பேசி அடி வாங்கிறாத, கம்முன்னு இரு. சரி சரி நம்பிட்டேன், விடுங்க. ஆளை விடுறா சாமி, நான் வீட்டுக்கே கிளம்புறேன். நீங்க இருந்தா இப்படிதான் எதுவும் பேசிட்டு இருப்ப. இருங்கண்ணே, ஏண்ணே? வேற பின்ன, வீட்டுக்கு போனாதான் கல்யாணம் எப்ப நிச்சயதார்த்தம் எப்பன்னு பேசி தொல்லை பண்றாங்கன்னு இங்க வந்தா நீ என்னன்னா பைத்தியக்கார மாதிரி இருந்து பேசிட்டு இருக்க. என்ன, நான் உண்மையை தானே சொன்னேன். உண்மையை சொல்லுங்க, உங்க மனசுல வெண்பா இல்லைன்னு. என்ன, அவங்க இன்னும் உங்க மனசுல இருக்க போய் தானே அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னு துடிக்கிறீங்க. வீட்டுக்கு போயிட்டா கூட அப்பப்போ போன் பண்ணி ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. டேய், அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா என் மனசுல எப்பவும் வெண்பாதான் இருப்பா. அது நான் செத்தாலும் மாறாது. இனி வேற ஒரு பொண்ணு, வேற ஒரு வாழ்க்கைன்னு எப்பவும் நான் நினைக்க போறது கிடையாது. என்ன, ஆனா அதுக்காக வெண்பா வாழ்க்கை இப்படி ஆகிருச்சே, அதை பயன்படுத்திக்கிட்டு நம்ம அவகிட்ட நெருங்கலான்னு நான் என்னைக்குமே நினைச்சது கிடையாது. எனக்கு தூரத்துல இருந்து அவளை பாக்குறது சந்தோஷம்னா நான் காலம் முழுக்க அப்படியே கூட இருந்து பார்த்துட்டு போயிடுவேன். ம், சரியா போச்சு போங்க. எத்தனை நாளைக்கு? அதான் சொல்றேன்ல, இருக்கிற வரை இப்படியே இருந்துட்டு போயிடுவேன்னு. ஏன்னா நீங்க வேற. அதான் வெண்பா ஏமாத்திட்டான்னு டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துருச்சுல்ல. அதுக்கு நான் முன்னாடி சொன்னது தானே. நீங்களும் வெண்பாவை தவிர வேற எந்த பொண்ணையும் லைஃப்ல நினைச்சு கூட பார்க்க போறது கிடையாது. வெண்பாவும் இப்ப தனியா தானே இருக்கு ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு. ஏன் உங்களுக்கு அந்த குழந்தையால எதுவும் பிரச்சனையா என்ன? ஏய், எனக்கு குழந்தைங்கன்னா எவ்வளவு பிடிக்கும்னு உனக்கே தெரியும். தெரிஞ்சுமா இப்படி பேசுற? அப்புறம் ஏன்னா சும்மா இருந்து இப்படி சோக பாட்டு பாடியே வாழ்க்கை முடிச்சிருவோம்லாம் பேசிட்டு இருக்கீங்க. பேசாம வெண்பாவை கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்ல ஹாப்பியா இருக்க பாருங்க. ஏய், என்னடா பேசுற? வேற பின்ன என்னன்னா, வீட்டுல இருக்கவங்கள பத்தி யோசிக்கிறீங்களா? வீட்டுல இருக்கவங்க எல்லாம் என்ன, கொஞ்ச நாள் திட்டுவாங்க, பேசுவாங்க, அப்புறம் நம்ம பையன் வாழ்க்கை நல்லா இருக்கட்டுமேனு விட்டுருவாங்க. சும்மா இருடா, நடக்காதத பத்தி எல்லாம் ஏன் பேசிக்கிட்டு? என்ன, ஏன் நடக்காது? நீங்க இப்ப போய் வெண்பாவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டா கூட எல்லாரும் ஒத்துப்பாங்க. உங்க மாமன் மீசக்காரரு கொஞ்சம் டவுட் தான், மத்தபடி எல்லாரும் சம்மதிச்சிருவாங்க. ஏன் இவ்வளவு சொல்றனே, வெண்பா மட்டும் சம்மதிச்சா நீங்களே வெண்பாவை கல்யாணம் பண்ணிப்பீங்கல்லண்ணா? சும்மா இருடா. பாத்தீங்களா, இப்ப கூட நான் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ல உங்களுக்கு வாய் வரலையே. இதுலயே தெரியுது நீங்க வெண்பா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு. அதனே. என்னம்மா? டேய், கேள்விப்பட்டியா? என்னதுமா, மொட்டையா வந்து கேள்விப்பட்டியானா என்ன நினைக்கிறது? டேய், பெரிய வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் நிக்குது பாத்தியா? ஆமா, ரொம்ப நேரமா நிக்குது. நாங்க இங்க வந்து உட்கார்றதுக்கு முன்னாடில இருந்து நிக்குது. ஏன், அதுக்கு என்ன? அது யார் கார் தெரியுமா? யாருது? யாராவது சொந்தக்காரங்கள் தான் இருக்கும். இல்லடா, அந்த வெண்பா புள்ளைய கல்யாணம் பண்ணி ஒருத்தன் ஏமாத்தினா பாத்தியா, அவன் கார் தான். என்னம்மா சொல்றீங்க? அவன் ஏன் இங்க வந்தான்? அதான் ஒன்றும் தெரியல. நான் வீட்டுக்குள்ள போகல, என்ன பிரச்சனைன்னு தெரியல. அதான் உனக்கு தெரியுமான்னு கேட்க வந்தேன். பாத்தீங்களா, இவ்வளவு நாள் பண்ணதெல்லாம் போதாதுன்னு இன்னைக்கு வீட்டுக்கே வந்திருக்கான். வாங்கண்ண. எங்கடா? என்ன எங்கன்னு கேக்குறீங்க? இவ்வளவு குழப்பத்துக்கும் காரணமே அவன்தான். அவனை இன்னைக்கு இழுத்து போட்டு அடிக்கிற அடியில இந்த பக்கமே வரக்கூடாது அவன். டேய், சும்மா இருடா, எதுக்கு தேவையில்லாம? எது தேவையில்லாமையா? எப்படின்னா உங்களால இப்படி எல்லாம் பேச முடியுது? என் லைஃப்ல எல்லாம் இந்த மாதிரி ஒருத்தன் வந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இந்நேரம் அவனெல்லாம் என்ன பண்ணிருப்பனே தெரியாது. ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என்னது? சொல்றத கேட்கணுமா? இங்க எவன் சொல்றத கேட்கறதுக்கும் நாங்க ஆள் கிடையாது. உங்க கோவம் என்னவோ நியாயமானதுதான். ஆனா ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இங்க பாரு, வேண்டாம். இன்னொரு வார்த்தை பேசினா நல்லாவே இருக்காது. நல்லா இருந்த புள்ளைய கூட்டிட்டு போய் அவ வாழ்க்கையை கெடுத்து நீ என்னன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணிருக்க. இப்ப அந்த புள்ளை எங்க போறதுன்னு தெரியாம ஒத்த புள்ளைய வச்சுட்டு திக்கு தெரியாம நிக்குது. எங்க எல்லாரையும் பத்த கிறுக்கனாட்டம் தெரியுதோ? பண்றது அவ்வளோத்தையும் பண்ணிட்டு எந்த தைரியத்துலதான் எங்க வீட்டு வாசப்படி மிதிச்சிருக்க? நான் என் வெண்பாக்கு பண்ணது பெரிய பாவம். அதுக்கு எந்த ஜென்மத்திலயும் மன்னிப்பே கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னை நம்பி வந்ததுக்கு அவன் நிறையவே கஷ்டப்பட்டுட்டா. உண்மையாவே வெண்பா கூட வாழ எனக்கு தான் கொடுத்து வைக்கல.
பண்றது அவ்வளவும் பண்ணிட்டு இப்ப வந்து பேசுறதுல என்ன பிரயோஜனம்? உண்மைதான். இப்ப வந்து பேசுறதுல எந்த பிரயோஜனமே இல்லதான். ஏன்னா எல்லாமே கையை மீறி போயிடுச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கையை மீறி போச்சோ காலை மீறி போச்சோ எதுனாலும் எங்க பாடு. இது வரைக்கும் கேவலப்படுத்தினது பத்தாதுன்னா இப்ப கேவலப்படுத்த வந்திருக்க. இல்ல, மன்னிச்சிருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எந்த எண்ணத்தோடையும் நான் இங்க வரல. வேற பின்ன வாழ்க்கை தான் நாசமா ஆக்கிட்டோமே, இன்னும் உயிரோட இருக்கால என்னன்னு பார்க்க வந்திருக்கியா? ஐயோ, ஏன் பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? பெரிய பெரிய வார்த்தையா? இதாச்சும் எங்க வாயிலேருந்து தான் வருது. நீ பண்ணக்கூடாதெல்லாம் நடத்தி காட்டியிருக்கே, அதுக்கு என்ன பண்றது? தப்புதான். அதுக்காக நீங்க எல்லாரும் என்ன கொன்னு போட்ட கூட பரவாயில்ல. ஏய் நிறுத்துடா. உன் தப்பு சரின்ற நியாயத்தை பத்தி எல்லாம் இங்க யாரும் கேட்க கிடையாது. அப்புறம் இன்னொரு வார்த்தை சொன்னல, என்ன கொன்னு போட்டா கூட பரவாயில்லன்னு. அதை இது வரைக்கும் பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் எங்க மேலே தப்பு இருக்குன்றனாலதான். என் வீட்ல இருந்து அவ ஒருத்தி ஓடாம இருந்திருந்தா நாங்க இப்படி தலை குனிஞ்சு நின்று இருப்போமா சொல்லு? பாவங்க நம்ம புள்ள. இவன் தான் என்னத்தையாவது சொல்லி மயக்கி கூட்டிட்டு போயிருப்பான். எது சொல்லிருப்பேன், வாயை மூடிட்டு பேசாம போயிரு. இவன் மட்டும் என்ன யோக்கியமா? இவளும் நாம யாரும் வேணாம் தானே அன்னைக்கு இருந்து இவன் கூட ஓடுனா. அவனை எதிர்த்து பேசுறதுனால இவளை மன்னிச்சு ஏத்துக்கிட்டேன்னு மட்டும் நினைக்காத. இவளை ஒதுக்கி வச்சதுதான். ப்ளீஸ், நான் பண்ண தப்புக்கு வெண்பாக்கு தண்டனை கொடுக்காதீங்க. பாவம், அவ மேல எந்த தப்புமே கிடையாது. இங்க பாரு, குடும்பத்துல அவ்வளவு குழப்பத்தையும் உண்டாக்கி எங்க குடும்பத்தையே கேவலப்படுத்திட்டு இங்க நின்னு நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருந்த என்ன நடக்கும்னே தெரியாது. மரியாதையா போயிடு. கண்டிப்பா போயிடுறேன். அதுக்கு முன்னாடி நான் இங்க எதுக்காக வந்தேன்னா, இது என்னோட சொத்து பத்திரம். எனக்கு அப்புறம் எல்லாமே என்னோட குழந்தைக்கு தான் போகும்னு எழுதியிருக்கு. என்னால வெண்பாக்கு தான் நல்ல புருஷனா இருந்து நல்ல வாழ்க்கையை கொடுக்க முடியல. என் குழந்தையோட லைஃப் ஆச்சும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். இத தயவு செய்து பெரிய மனசு பண்ணி நீங்க எல்லாரும் வாங்கிக்கணும். அடிச்ச என்ன பார்த்தா என்ன பக்கத்தவ மாதிரி இருக்கா? நீ போடுற பிச்சையில தான் அந்த குழந்தை எதிர்காலத்தை கொண்டு போகணும்னு எந்த அவசியமும் கிடையாது. மரியாதையும் வீட்டை விட்டு வெளியே போயிடு. இதுக்கு மேல ஒரு செகண்ட் இங்க நின்னாலும் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ப்ளீஸ், நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க. சித்தப்பா, இவனை மரியாதையை இங்க இருந்து வெளியே போக சொல்லுங்க. என் கோவம் அவ்வளவு திறத்தையும் அடக்கி வச்சு பேசிட்டு இருக்கேன். இன்னும் கொலகாரனா ஆக்கிடாத. இங்க பாரு, பொறுமையா சொல்லும் போதே இந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டீங்கன்னா நல்லது. உன் சொத்தும் வேண்டாம், உன் பத்திரமும் வேண்டாம். ஏதோ எங்களுக்கு கெட்ட நேரம் நினைச்சுக்கிறோம். தயவு செய்து இங்க இருந்து கிளம்பு. இனி அந்த புள்ள வாழ்க்கையில வராத. அவ்வளவுதான். உன்னால பாதிக்கப்பட்டது இந்த புள்ளையோட வாழ்க்கை மட்டும் கிடையாது, 2 பேர்த்தோட குடும்பம். பாவம், இந்த புள்ளையோட தாய் மாமா இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம தனியா இருக்காரு. பண்றது அவ்வளவும் பண்ணிட்டு வந்துட்டான் நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு. சரி விடு குணசேகரா, நடந்ததெல்லாம் ஏதோ கெட்ட நேரம் நினைச்சுப்போம். வேற என்ன பண்ண முடியும்? இல்ல சித்தப்பா, அந்த பொறுக்கி ராஸ்கலுக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா பண்றது அவ்வளவு திருத்தியம் பண்ணிட்டு நம்ம வீட்டு வாசப்படி மிதிச்சிருப்பான். சரி விடுங்கண்ண, நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி ஒன்னும் ஆக போறது கிடையாது. இல்லடா பெரியவனே, அவனை உரு தெரியாம ஆக்குறதுக்கு எனக்கு 1 நிமிஷம் ஆகியிருக்காது. என்ன பாவம் பண்ணி தொலைச்சுன்னு தெரியல. எனக்குன்னு வந்து பிறந்திருக்கே. இவ அவன் கூட ஓடி போனனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். அப்பா மன்னிச்சிருங்கப்பா. உங்களை அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக நான் பண்ணலப்பா. அடைச்சி வாய முடு. இனி உன் வாயிலிருந்து அந்த வார்த்தை எல்லாம் வரலாமா? அப்பா அப்பா, யாருக்கு யாரடி அப்பா? மானத்தை வாங்கிட்டு ஓடுனியே, அப்ப தெரியல அப்பா இருக்கிறதெல்லாம். அப்பா ப்ளீஸ்ப்பா, நீங்களே என்ன மன்னிக்கலன்னா நான் எங்கப்பா போவேன்? செத்து போடி. குடும்ப மானத்தை வாங்குற புள்ள இருந்தா என்ன, போனா என்ன? சும்மா இருங்க. அப்பா என்ன குணசேகரா, நீ பிள்ளைகிட்ட அறிவு கட்டத்தனமா பேசிட்டு இருக்க. வேற என்ன சித்தப்பா, இந்த பிள்ளைங்களுக்கு நான் சின்ன வயசுல இருந்து எதுல குறை வச்சிருக்கேன் சொல்லுங்க? மூத்தவ வீட்டுக்கு மகாலட்சுமி மாதிரின்னு இவளுக்கு பார்த்து பார்த்து அவ்வளவு திருப்தியா செஞ்சிருக்கு. இவ இதுதான் எனக்கு செய்யற நன்றி கடனை சித்தப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா. சரி விடுங்கண்ண. 1000 இருந்தாலும் நம்ம புள்ளண்ண. அதுக்கு நல்லதுனாலும் கெட்டதுனாலும் நம்ம தானே பாக்கணும். என்னடா நல்லவனே பேசுற? இந்த சின்ன பிள்ளைய கூட நான் அது பிறந்ததுல இருந்து அவ்வளவா தூக்குனது கிடையாது. ஆனா அந்த மூத்தவ இருக்காளே, அவளை ஒரு நேரமும் கீழே இறக்கி விடாம எப்பவும் என் நெஞ்சு மேலே தானே கிடப்பா. எவ்வளவு பார்த்து பார்த்து செஞ்சாலும் கடைசியில இந்த பிள்ளைங்க அப்பங்காரன தானடா வில்லனா பார்த்து அதுங்க வாழ்க்கைய அடிச்சுக்குதுங்க. முன்னாடி எல்லாம் என்ன பார்த்தா அவ்வளவு மரியாதை கொடுக்குற இந்த ஊருக்காரனுங்க இப்பெல்லாம் முன்னாடி விட்டு பின்னாடி ஒரு பேச்சு பேசுறானுங்க. இவ்வளவு தூரத்துக்கும் காரணம் யாருடா? இவ ஒருத்தி தானே. ஏன்னா இப்படி இடிஞ்சு போய் பேசுற? இல்லடா, இனி என்னத்தை இருந்து என்ன பண்ண போய், மானம் போய் மரியாதை போய் ஒரு வாழ்க்கை தேவையாடா? அப்படிலாம் பேசாதண்ண.
நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம இருக்கணும்னே, யார பத்தியும் யோசிக்காத. வெண்பா, அப்பா கிட்ட வாடா. வேண்டாம் சித்தப்பா. நம்ம அப்பாடா. அப்பா எவ்வளவு இடிஞ்சு போய் பேசுறாரு பாத்தியா? உன் மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்காரு. நீ என்னன்னா புரிஞ்சுக்காம பண்ணிட்டியே. வெண்பா போமா. வா வெண்பா, எப்படி இருந்த மனுஷன் எப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்காரு பாத்தியா? இனி அவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துப்பன்னு சொல்லு. அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. வேண்டாம், என் பக்கத்துல அவ வர வேண்டாம் சித்தப்பா. அவளை தயவு செய்து போக சொல்லுங்க. எனக்கு அவ பொண்ணு கிடையாது சித்தப்பா. அவ வேண்டாம், இங்க இருந்து போக சொல்லுங்க அவளை. அப்பா ப்ளீஸ் பா. இனி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மட்டும்தான்ப்பா நடந்துப்பேன். உங்க பிள்ளையும் மன்னிச்சு ஏத்துக்க மாட்டீங்களாப்பா? இனி உங்களுக்கு பிடிக்காத எதையுமே நான் செய்ய மாட்டேன்பா. ப்ளீஸ் பா, என்ன மன்னிச்சு ஏத்துக்குங்கப்பா. குணசேகரா, உன் பிள்ளை எப்படி அழுது வடிகிற பாரு, அந்த பிள்ளைய பாரு. வேண்டாம் சித்தப்பா, அவங்க சொல் பேச்சு கேட்காதவ. அவளை இங்க இருந்து போக சொல்லுங்க. அப்பா ப்ளீஸ் பா, திரும்பி பாருங்கப்பா. இனி நீங்க சொல்றத மட்டும்தான்ப்பா கேட்பேன். எங்க பாருங்கங்க, நம்ம பிள்ளைங்க நம்மளை விட்டு வேற எங்கெங்க போவோம்? அப்பா மன்னிச்சிருங்கப்பா. உங்க பொண்ணுப்பா. இனி உங்களை மீறி எதுவுமே பண்ண மாட்டேன்ப்பா. மூத்த பிள்ளையாச்சுன்னு உன்னை எப்படி வளர்த்தேன் தெரியுமா? அப்பா ப்ளீஸ் பா. நீங்களும் என்னை ஏத்துக்கலன்னா நான் செத்து தம்ப போகணும். செல்வமகள் அழுகை போல் ஒரு சில்லென்ற சங்கீதம் கேட்டதில்லை. பொன்மகளின் புன்னகை போல் யுக பூக்களுக்கு புன்னகைக்க தெரியவில்லை. என் பிள்ளை எட்டு வைத்த நடையை போல எந்த இலக்கண கவிதையும் நடந்ததில்லை. முத்துக்கள் தெரிக்கின்ற மழலை போல ஒரு 300 மொழிகளில் வார்த்தை இல்லை. தந்தைக்கும் தாயமுதம் சுரந்ததம்மா என் தங்கத்தை மார்போடு அணைக்கையிலே. டேய் ராஜா, பரவாயில்லையே, ஆளெல்லாம் அடையாளம் தெரியுது போல இருக்கு. ஏற்கனவே உங்க வாழ்க்கைக்கு எடுத்தது போதாதுன்னு இப்ப எதுக்குடா வந்திருக்கீங்க? ராஜா, நான் உங்களை தான் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். டேய், உனக்கு எல்லாம் கொஞ்சம் கூடவா வெக்கமா இல்ல? இப்படி ஒருத்தர் வாழ்க்கையை கெடுத்துட்டு அவங்க முன்னாடி எப்படிடா உனக்கு தைரியமா வந்து நிக்க தோணுது? சி, பேசுங்க. நீங்க பேசுறத நான் தடுக்கவே மாட்டேன். உங்க கோவம் எல்லாமே நியாயமானதுதான். அடிச்சி அசிங்கப்பட்டு போயிருவ. இது வரைக்கும் இவங்க வாழ்க்கையை கெடுத்தது போதாதுன்னு இப்ப இன்னும் எதுக்காக இங்க வந்திருக்க? ப்ளீஸ், என்ன வீட்டுல யாருமே நான் சொல்றத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ராஜா, நீங்களாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க நான் என்ன சொல்ல வரேன்னு. இவனெல்லாம் இப்படி பேச விட்டு பார்த்துட்டு நிக்கிறதே தப்புண்ணே. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நான் என் குழந்தையோட லைஃப பத்தி முக்கியமா பேசணும்னு நினைக்கிறேன். டேய், குழந்தைய பாத்துக்கிறதுனா இங்க நாங்க அவ்வளவு பேர் இருக்கோம். உனக்கு என்னடா புதுசா அக்கறை? ப்ளீஸ்ங்க, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. குழந்தை உயிருக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. ஏய், என்னடா மிரட்டி பாக்குறியா? ஐயோ இல்லங்க, நான் சொல்றத நீங்களாச்சும் கொஞ்சம் கேளுங்க. ராஜா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சொல்லிக்கிட்டே இருக்க, இன்னும் இடம். மதன் கொஞ்சம் இரு. என்ன நீங்களும் இவன் பேச்சு கேட்டுக்கிட்டு? மதன், அவன் குழந்தை உயிருக்கு ஆபத்துன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கான். இது சாதாரண விஷயம் கிடையாது. என்னன்னு கொஞ்சம் கேட்போம். நீ இரு, நான் என்னன்னு பேசிட்டு வரேன். அவன் பொய் சொல்றானே, அதையும் நீங்க நம்புறீங்க? பொய்யாவே இருக்கட்டும்டா, இது குழந்தை விஷயம். என்னன்னு காது கொடுத்துதான் கேட்போமே. என்னவோன்னு எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. என்னன்னு பேசிட்டு வாங்க. ராஜா, என்ன மன்னிச்சிருங்க ராஜா. இந்த ஆறுதல் மன்னிப்பு இது எதுவுமே எனக்கு வேண்டாம். குழந்தை உயிருக்கு என்ன பிரச்சனை, அது மட்டும் சொன்னா போதும். இல்ல ராஜா, வெண்பா உங்களையே கல்யாணம் பண்ணியிருந்தா இந்நேரம் நிம்மதியா சந்தோஷமா இருந்திருப்பா. தேவையில்லாம என்னாலதான் அவ வாழ்க்கை கெட்டு போச்சு. இப்ப என் பிள்ளையோட எதிர்காலமும் கேள்விக்குறியா நிக்குது. வெண்பா என்னால அனுபவிக்காத கஷ்டமே கிடையாது. அதுக்காக தான் இப்ப நான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். வெண்பாவை நான் கல்யாணம் பண்ணதே அவளை நான் பழி வாங்கி அசிங்கப்படுத்தணும்னு தான். ஆனா அதுக்கப்புறம் என்னென்ன எதையோ சொல்லி நல்லா ஏமாத்திருக்கான் போல. உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. மதன், அவசரப்படாத இரு. ராஜா,
எனக்காக இன்னும் ஒரு உதவி மட்டும் பண்றீங்களா? என்ன ராஜா, எனக்காக ஒரே ஒரு வாட்டி என் குழந்தைய என்கிட்ட தூக்கிட்டு வந்து தர முடியுமா? அவ பிறந்ததுல இருந்தே அவ பக்கத்துல நான் இல்ல ராஜா. அவளுக்கு ஒரு அப்பாவா இருந்து என்னென்ன பண்ணணுமோ அதை நான் பண்ண தவறிட்டேன். ப்ளீஸ் ராஜா, நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா முடியும். நான் இவ்வளவு தூரம் வந்ததே என் குழந்தைக்காக தான். பிள்ளையெல்லாம் அப்படியெல்லாம் தூக்கிட்டு வந்து தர முடியாது. இப்பதான் புள்ள பாசம்லாம் தெரியுதோ. மதன், போய் குழந்தைய தூக்கிட்டு வா. என்ன நீங்களும் இவன் கூட சேர்ந்துக்கிட்டு? மதன், சொல்றேன்ல, போய் தூக்கிட்டு வா. என்னாலாம் முடியாதுன்னு. என்னண்ணா சொல்றது கேளு மதன். சே, போய் தொலைறேன். ரொம்ப தேங்க்ஸ் ராஜா. பரவாயில்ல, இருக்கட்டும். செல்லம், அப்பா பாருடா. ஏன் என் செல்லம் உம்முன்னு இருக்கீங்க? டேய், அப்பா வந்திருக்கேன்டா, பாருடா. ஆமா, அது பிறந்ததுலேருந்து அது கண் முன்னாடி வராம திடீர்னு வந்து நான் தான் அப்பான்னா அது முழிக்கதான் செய்யும். செல்லம், அப்பா பாருடா. என்னடா, அப்பாவை யாருன்னு அடையாளம் தெரியலையா உனக்கு? ஏய், நான் உன் அப்பாடா. ராஜா, குழந்தை பேரு சரியா போச்சு. இந்த உலகத்திலே முத தான் குழந்தை பேரை அடுத்தவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட அப்பன் இவனதான் இருப்பான். சொல்றத கேளண்டா. சும்மா இருங்கண்ணே, எரிச்சலா வருது. குழந்தை பேரு கீர்த்தி. டேய் கீர்த்தி, அப்பா வந்திருக்கண்டா. ஏன் குழந்தைக்கு என்ன யாருன்னு அடையாளம் தெரியல. என்னை பார்த்துட்டு ஏதோ புது ஆள் மாதிரி பார்த்துட்டு சினுங்குறா. செல்லம், தங்கம், நான் தாண்டா உன் அப்பா. செல்லம், அழாதடா. வா வா என்னுயிரை மீண்டும் ஒரு ஜனனம் கொடு. வாடா என் மகனே, தந்தை என பதவி கொடு. சிறியவன் நான், சிறியவன் தான் உலகின் பார்வையிலே. பெரியவன் நான், பெரியவன் தான் உந்தன் கண்களிலே. எல்லாம் அவ்வளவுதான் இல்லைண்ணே. இவன் வந்து நடிச்சு இப்ப வெண்பாவை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போயிடுவான். இனி நீங்க சோகப்பாட்டு பாடிட்டு பழைய மாதிரி இருக்க போறீங்களா? எல்லாம் முடிஞ்சது இல்ல மதன்? இன்னுமே எதுவும் முடியலடா. இனிமேதான் எல்லாம் ஆரம்பிக்கவே போகுது. என்னென்ன சொல்றீங்க? ஆமாண்டா, இனிமேதான் ஆரம்பிக்கவே போகுது.